Hello everyone, I am Sendil Kumran, Head of Computer Engineering Department, Christian Polytechnic College, Ottansatram. Today I am going to discuss about inheritance in Java. So inheritance அப்படிங்கிறது the process of creating new class from the existing classes. இந்த new class பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பேஸ் கிளாஸ் அல்லது சூப்பர் கிளாஸ் அதிலிருந்து ஒரு நியூ கிளாஸ் டெரைவ் பண்ணுறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இன்ஹெரிட்டன்ஸ் ஓல்டு கிளாஸோட அதாவது சூப்பர் கிளாஸோடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் அது தன்னகத்தை கொண்டிருக்கும். அது இல்லாமல் அதனுடைய ஓன் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்கும். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ 4 இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு சப் கிளாஸ் டெரைவ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த சூப்பர் கிளாஸினுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் இந்த சப் கிளாஸ் தன்னகத்தை கொண்டிருக்கும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டெரைவ் பண்ணுற நியூ கிளாஸுக்கு பேர் சைல்டு கிளாஸ்னு சொல்லலாம், சப் கிளாஸ்னு சொல்லலாம், அல்லது டெரிவ்டு கிளாஸ்னு நம்ம சொல்லலாம். சூப்பர் கிளாஸுக்கு இன்னொரு பேர் பேஸ் கிளாஸ்னு சொல்லலாம் அல்லது பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருந்து ஒரே ஒரு சப் கிளாஸ் டெரைவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து ஒரு டெரிவேட் கிளாஸ் பண்றோம். அதுதான் இப்ப ஜஸ்ட் நவ் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். அப்ப அந்த டெரிவேட் கிளாஸ்ல இருந்து இன்னொரு டெரிவேட் கிளாஸ் நீங்க பண்ணனீங்கன்னா கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேரு. அப்ப ஏ அப்படிங்கிறது இங்க பேஸ் கிளாஸ்ன்னு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா பி அப்படிங்கிறது டெரிவேட் கிளாஸ் ஆஃப் ஏ. அதே சமயத்தில் சி அப்படிங்கிறது டெரிவேட் கிளாஸ் ஆஃப் பி. அதாவது நம்ம ஒரு நியூ கிளாஸ் டெரைவ் பண்றோம் அப்படின்னா அது ஆல்ரெடி டெரைவ் பண்ண ஒரு சப் கிளாஸ்ல இருந்து பண்றோம் அப்படின்னம்னா அது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த சி அப்படிங்கிற சப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஏங்கிற சூப்பர் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி பி கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே இந்த சி கிளாஸுக்கு கிடைக்கும். இது இல்லாம சி கிளாஸ் ஓன் ப்ராப்பர்ட்டிஸும் அதில் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். தேர்ட் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருந்து மோர் தென் ஒன் சப் கிளாஸ் டெரைவ் பண்றீங்க அப்படின்னா அது ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கொடுத்துருக்கல பாத்தீங்கன்னா ஏங்கிறது பேஸ் கிளாஸ் ஆர் சூப்பர் கிளாஸ். இதுல இருந்து பி சி டி அப்படின்னு 3 டெரிவேட் கிளாஸ் நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ டெரிவேட் கிளாஸ் 1 என்னன்னா பி, டெரிவேட் கிளாஸ் 2 அப்படிங்கிறது சி, டெரிவேட் கிளாஸ் 3 அப்படிங்கிறது டி. இப்ப பாருங்க பி சி அண்ட் டி 3 டெரிவேட் கிளாஸ். இது 3மே பார்த்தீங்கன்னா ஏங்கிற சூப்பர் கிளாஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். இது கூட அடிஷனலா அந்தந்த கிளாஸஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸும் அதுல இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இது ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருந்து மோர் தென் ஒன் சப் கிளாஸ் டெரைவ் பண்ணோம்னா அது ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபைனல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் ஒன் சூப்பர் கிளாஸ்ல இருந்து ஒரு சப் கிளாஸ் டெரைவ் பண்றீங்க அப்படின்னா அது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது மோர் தென் ஒன் சூப்பர் கிளாஸ்ல இருந்து ஒரு சப் கிளாஸ் டெரைவ் பண்றது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம்னா ஜாவா டைரக்டா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அது சப்போர்ட் பண்ணாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு
we have to use interfaces. ஸோ நம்ம இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி அப்படிங்கிறது ரெண்டு சூப்பர் கிளாஸ். இதிலிருந்து கிளாஸ் சி அப்படின்னு சொல்லி ஒரு சப் கிளாஸ் டெரிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த கிளாஸ் சி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ அப்படிங்கிற சூப்பர் கிளாஸ், கிளாஸ் பி அப்படிங்கிற சூப்பர் கிளாஸ், இந்த ரெண்டு சூப்பர் கிளாஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கும். பிளஸ் கிளாஸ் சி ஓன் ப்ராப்பர்ட்டிஸும் அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மோர் தென் ஒன் சூப்பர் கிளாஸ்ல இருந்து ஒரு சப் கிளாஸ் டெரிவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பேர். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ல 4 டைப்ஸ் நம்ம பார்த்துருக்கிறோம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தது ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ஃபோர்த் ஒன் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ தேங்க்யூ.